त्वमेव लोकशङ्करं नमामि शङ्करं गुरुं नमामि शङ्करं गुरुं नमामि शङ्करं गुरुं मारमणं उमारमणं फणधरतल्पं फणाधराकल्पं मुरमथनं पुरमथनं वन्दे बाणारिमसमबाणारिं श्रीशचीकरसमर्चितां भजे शारदां भवसमुद्रपारदां नारदादिमुनिगीतवैभवाम् शारदाभ्रवसनां क्षमाप्तये सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञानघनः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. உபய ஜகத்குரு அவர்களுடைய திருவடி தாமரைகளுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். இந்த புண்ணிய பூமி ஸ்ருங்கேரி உபன்யாச மாளிகையின் சென்ற தொடரில் நாம் ஸ்ருங்ககிரி க்ஷேத்திரத்துடைய மூல தேவதையான ஆதிவராக சுவாமியின் பிராதுர்பாவம் எப்படி ஆயிற்று, அந்த வராகாவதாரத்தின் சிறப்பு எத்தகையது, யஜ்ஞஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த வராகமூர்த்திய ரிஷிகள் எல்லோரும் எப்படி ஸ்துதி செய்தார்கள், அந்த வராக சுவாமியின் 2 கோரை பற்களில் இருந்து இந்த துங்கபத்ரா நதி எப்படி தோன்றியது என்ற விசாரங்களை அனுபவித்தோம். இன்று துங்கபத்ராவின் மகாத்மியம் எத்தகையது என்பதை பற்றி யதாமதி யதாசக்தி சிந்திக்கலாம். 18 புராணங்கள்ல ஒன்னா இருக்கக்கூடிய பிரம்மாண்ட புராணத்துல இந்த துங்கபத்ராவுடைய மகாத்மியம் ரொம்ப சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீகிருஷ்ண யுதிஷ்டிர சம்வாத ரூபமா இந்த துங்கபத்ரா மகாத்மியம் அமைஞ்சிருக்கு. அந்த மகாத்மியத்துல ஆதியிலேயே வராக சுவாமியுடைய சிறப்பு சொல்லப்படுறது. ஆஸ்தாய தேகம் ஜகதாமதீஷः क्रोडस्य चान्तर्जलधेर्जले च विमृज्य भूमिं दनुजं निहत्य गोत्रां गृहीत्वा पुनराजगाम. இந்த ஜகத்துக்கு அதீஷனா இருக்கக்கூடிய நாராயணன் வராக அவதாரத்தை எடுத்து ஜலதிக்குள்ள இருந்த இந்த பூமிய சம்பூர்ணமா உத்தரிச்சு இந்த லோகத்துக்கு பரம மங்களத்தை உண்டு பண்ணினார். அத்தகைய அந்த சுவாமி சஹ்யாத்ரி மலையின் ஸ்ரேணியில் உள்ள வேதகிரிக்கு சென்று சிறிதளவு காலம் சிரமம் நீங்க ஓய்வு எடுத்தார். நிக்ஷிப்ய பூமிம் ஜலதௌ யதாவத் ஸ்ரமான்விதோ வேதகிரிம் ஜகாம தஸ்யாங்கஜஸ்வேத ஜலம் பிரபூதம் தம்ஷ்ட்ராஸ்ருதம் புண்ணிய நதி பபூவ. இந்த பூமியை உத்தரிச்ச பகவான் அந்த பூமி எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல வச்சு, அதான பிறகு சிரமம் தீர, அதாவது ஹிரண்யாட்சனை சம்ஹாரம் செய்தார், இந்த பூமியை உத்தரிச்ச அந்த சிரமம் தீரத்துக்காக சிறிதளவு ஓய்வு எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேதகிரிக்கு சென்றாராம். அப்பொழுது அவர் அந்த வேதகிரியின் மீது அமர்ந்தார். அந்த சமயத்துல அவருடைய அங்காங்கங்கள்லேருந்து ஸ்வேத ஜலம்
அதாவது வேர்வை தோன்றியது. அவருடைய அங்கங்கள்ல தோன்றின அந்த வேர்வை அவருடைய 2 கோரை பற்களின் வாயிலாக ஒரு புண்ணிய நதியாக பிரவகித்தது. அந்த புண்ணிய நதிதான் துங்கபத்ரா. அந்த துங்கபத்ரா இந்த வராக சுவாமியுடைய கோரை பற்கள்ல இருந்து எப்படி வந்தது அப்படிங்கறத பத்தியும் இந்த புராணம் ரொம்ப அழகா சொல்றது. வாராக வாமதம் ஸ்ட்ராத்தும் துங்கா துங்க பலப்பிரதா சமுத்பூதா நிருபஸ்ரேஷ்ட பத்ரா தக்ஷிணதம்ஷ்ட்ரதா. இந்த வராகமூர்த்தியுடைய வாம தம்ஷ்ட்ரா, அதாவது இடது கோரைப்பல், அந்த சுவாமியுடைய இடது கோரைப்பல்லிருந்து துங்க பலத்தை, அதாவது உத்தமமான பலத்தை கொடுக்கக்கூடிய துங்கா அப்படிங்கக்கூடிய நதி தோன்றியது. அப்புறமா அவருடைய வலது தம்ஷ்ட்ரா, அவருடைய தட்சிண தம்ஷ்ட்ராவிலிருந்து பத்ரா அப்படிங்கக்கூடிய நதி தோன்றியது. இந்த துங்கா பத்ரா அப்படிங்கக்கூடிய 2 நதிகளும் வெவ்வேறா நமக்கு தென்பட்டாலும் அவை இரண்டும் ஒன்றுதான் என்று சுரர்கள் சொல்கின்றார்கள். துங்கபத்ராம் சுராஃப் ப்ரோச்சுஹு ஏகைவேதி நிருபோத்தமா. ஸ்ரீகிருஷ்ணர் யுதிஷ்டிரர் கிட்ட சொல்றார், சுரர்கள்லாம் இந்த துங்கபத்ராவை ஒண்ணு அப்படின்னு சொன்னா, அந்த துங்கபத்ரா ஒன்னா இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் நாம் இன்னைக்கு ஸ்ருங்ககிரியில துங்கா அப்படிங்கக்கூடிய பெயர்ல ஓடக்கூடிய நதியை துங்கபத்ரா அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த காரணத்தினாலதான் நம்ம ஆச்சாரியுடைய பிருதாவளியில துங்கபத்ரா தீரவாசி அப்படின்னே இருக்கு. அதனால் துங்கானாலும் துங்கபத்ரா தான், பத்ரானாலும் துங்கபத்ரா தான். இது ரெண்டுத்திலையும் வித்தியாசம் கிடையாது. இந்த துங்கா அப்படிங்கக்கூடிய நதி சாட்சாத் நாராயண ஸ்வரூபமா இருக்கு. பத்ரா அப்படிங்கக்கூடிய நதி சாட்சாத் பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபமா இருக்கு. துங்கா நாராயண சாட்சாத் பத்ரா தேவோ மகேஸ்வரஹ பேதம் தயோர்யः குருதே பேதகாரி விரஜத்யதஹ. துங்கா அப்படிங்கக்கூடிய நதி சாட்சாத் நாராயணனுடைய ஸ்வரூபமா இருக்கு. பத்ரா அப்படிங்கக்கூடிய நதி ஸ்ரீ பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபமா இருக்கு. இந்த 2 நதிகள்ல யாரு பேதத்தை பார்க்கிறாளோ அத்தகைய அந்த பேதக்காரியா இருக்கக்கூடியவர் அதோகதியை தான் அடைவா, அதாவது ஒரு தாழ்ந்த நிலையை அடைவா. நாம் எப்பொழுதுமே ஹரிஹரால பேதத்தையே பார்க்கக்கூடாது. அவ 2 பேருமே ஒண்ணுதான். பத்ம புராணத்துல சிவவிஷ்ணு சம்வாதம் வருது. அதுல சாக்ஷாத் நாராயணன் ஸ்ரீ பரமேஸ்வரனை பார்த்து சொல்றார், மமாசி ஹிருதயே சர்வ பவதோ ஹிருதயே த்வஹம் ஆவயோரந்தரம் நாஸ்தி மூடாஃப் பஷ்யந்தி துர்த்தியஹ அப்படின்னு. ஹே பரமேஸ்வரா, நீ சதா என்னுடைய ஹிருதயத்துல இருக்க, நான் எப்பொழுதும் உன்னுடைய ஹிருதயத்துல இருக்கேன். நம்ம 2 பேருக்குள்ள எந்த விதமான பேதமும் கிடையாது. மூடர்களா இருக்கக்கூடியவர், நல்ல புத்தி இல்லாமல் இருக்கக்கூடியவர் நமக்குள்ள பேதத்தை பாப்பா. ஆனா வஸ்துஸ்திதியில நாம் இருவரும் ஒன்றுதான். அப்புறம் முன்னாடி அதே நாராயணன் சொல்றார், ஏ பேதம் விததத்யத்தா ஹ்யாவயோரேக ரூபயோஹ கும்பீபாகேஷு பச்யந்தே நராஹ் கல்பசஹஸ்ரகம். யார் நம் இருவருக்குள் பேதத்தை பார்க்கிறார்களோ அவர்கள் கும்பீபாக்கம் அப்படிங்கக்கூடிய நரக்கத்தை போய் அடைவா. அந்த நரக்கத்துல அவ ஒரு கல்பசஹஸ்ர பரியந்தம் இருப்பா அப்படின்னு சாக்ஷாத் நாராயணனே ஸ்ரீ பரமேஸ்வரனை பார்த்து சொல்றார். சங்கர பகவத் பாதர் அவருடைய பிரஷ்னோத்தர ரத்னமாலிகையில கோ பகவான் அப்படிங்கக்கூடிய கேள்விக்கு சங்கர நாராயணாத்மை கஹா மகேஷஹா
பகவான் அப்படின்னு சொல்லி பதில் சொல்ற. அதாவது யார் சங்கரநாராயண ஸ்வரூபியா இருக்காரோ அவர்தான் பகவான் அப்படின்னு ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதர் அவருடைய ஹரிஹராபேத ஸ்துதியில ரொம்ப அழகா சொல்ற. மாரமணம் உமாரமணம் ஃபணதர தல்பம் ஃபணாதரா கல்பம் முரமதனம் புரமதனம் வந்தே பாணாரிம் அசமபாணாரிம். நான் நமஸ்கரிக்கிறேன். நான் யார நமஸ்கரிக்கிறேன் தெரியுமா? மாரமணம். மா அப்படின்னா மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியுடைய சுவாமியா இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை நான் நமஸ்கரிக்கிறேன். அடுத்ததாக உமாரமணம். உமா அப்படின்னா பார்வதி தேவி. அந்த பார்வதி தேவியுடைய சுவாமியா இருக்கக்கூடிய சிவபெருமான நான் நமஸ்கரிக்கிறேன். ஃபணதர தல்பம் ஃபணாதரா கல்பம். ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா சர்ப்பத்தை அவருடைய தல்பம் அதாவது படுக்கையா வைத்துட்டு இருக்கார். யாரு சர்ப்பத்தை அவருடைய படுக்கையா வச்சுட்டு இருக்கா அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் ஆதிசேஷன் மேல எப்பொழுதும் சயனித்து கொண்டிருக்கிற யோக நிதிரையில் இருக்கிறார். அதனால் ஸ்ரீமன் நாராயணன் ஆதிசேஷனை தன்னுடைய படுக்கையா வச்சுட்டு இருக்கார். ஃபணதர தல்பம் அவர், ஃபணாதரா கல்பம். அதே போலயே சர்ப்பபூஷித கந்தரனா எல்லா இடத்துலையும் சர்ப்பத்தை தரிச்சுட்டு இருக்கக்கூடியவரா இருக்கக்கூடியவர் சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரர். அப்புறமா சொல்றார் முரமதனம் புரமதனம். அதாவது முரஹா அப்படிங்கக்கூடிய ராட்சசனை சம்ஹாரம் செய்தவர் யார்? ஸ்ரீமன் நாராயணன். அதற்காக அவருக்கு முராரி அப்படிங்கூடிய பெயர் இருக்கு. சம்ஸ்கிருதத்துல முராரிஹி அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதே போலயே 3 புறங்கள்ல இருந்த ராட்சசால சம்ஹாரம் பண்ணி புராரிஹி அப்படிங்கூடிய பெயரை பெற்றவர் ஸ்ரீ பரமேஸ்வரர். முரமதனம் புரமதனம் வந்தே பாணாரிம் அசம பாணாரிம். பாணன் அப்படிங்கூடிய அசுரனை சம்ஹாரம் செய்தவர் ஸ்ரீமன் நாராயணன். அசம பாணனா இருக்கக்கூடிய மன்மதனுக்கு சத்ருவாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ பரமேஸ்வரர். பாணனுக்கு சத்ருவா இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுக்கும் மன்மதனுக்கு சத்ருவா இருக்கக்கூடிய ஸ்ரீ பரமேஸ்வரனுக்கும் நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதத்தால ஸ்ரீமன் நாராயணனையும் ஸ்ரீ பரமேஸ்வரனையும் ரொம்ப அழகா ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதர் ஸ்துதிக்கிறார். இதால நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இவா 2 பேர்ல பேதமே கிடையாது அப்படின்னு. அதனால்தான் நாம் இந்த துங்கபத்ரா தீரத்திலையுமே நாம பார்த்தோமே ஆனால் எத்தனையோ சிவாலயங்கள் எத்தனையோ விஷ்ணு ஆலயங்கள் இருக்கின்றன. ஒரு இடத்துல இந்த துங்கபத்ரா நதியுடைய கரையில ஹரிஹர அப்படிங்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரமே இருக்கு கர்நாடகத்துல. அங்க இருக்கக்கூடிய சுவாமிய எல்லோரும் ஹரிஹரஹா அப்படிங்கக்கூடிய பேரோட தான் ஸ்துதிப்பா. அங்க நாம போய் பார்த்தோமே ஆனால் நமக்கே தெரியும், ஒரே சிலையில ஒரு பாதி ஹரியாவும் இன்னொரு பாதி ஹரனாவும் பகவான் எல்லோருக்கும் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். அத்தகைய அந்த க்ஷேத்திரமாகப்பட்டது இந்த துங்கபத்ரா நதியுடைய கரையில தான் இருக்கு. ஆதலால் ஹரிஹர ஸ்வரூபமாக விளங்குகின்றது இந்த துங்கபத்ரா நதி. மேலும் இந்த துங்கபத்ரா நதியுடைய சிறப்பை பத்தி சொல்றது பிரம்மாண்ட புராணம். பாதஜா ஜான்ஹவி புரோக்தா ஹரேர் பூப சரித்வரா சர்வாங்கஜா சவாராஹி பாபஹேதி கிமத்புதம். ஸ்ரீமன் நாராயணுடைய பாதத்திலேந்து தோன்றிய ஜான்ஹவி அதாவது கங்கா எல்லாருடைய பாபத்தை சம்பூர்ணமா போக்கக்கூடியவளா இருக்கா. அந்த கங்கா எல்லாருடைய பாபத்தை போக்கக்கூடியவளா இருக்கா. அவோ ஸ்ரீமன் நாராயணுடைய அந்த பாதத்திலேந்து தோன்றியவளா இருக்கா. ஆனா இந்த வாராகி அதாவது வராகத்துடைய தம்ஷ்டாக்கள்ல இருந்து வந்த இந்த துங்கபத்ரா அப்படிங்கக்கூடிய நதி அவருடைய
எல்லா அங்கத்துல இருந்த அந்த வேர்வையால வந்த காரணத்தினால அவள் இன்னும் சிறப்பு பெற்றவளா இருக்கா. அவள் அற்புதமா இருந்து எல்லோருடைய பாப்பத்தையும் போக்கக்கூடியவளா இருக்கா. இது நிஜமாவே ரொம்ப சிறப்பானது அப்படிங்கக்கூடிய அந்த அர்த்தத்தை நமக்கு இந்த ஸ்லோகம் சொல்றது. தர்ஷனாத் ஸ்பர்ஷனாத் பானாத் பாபஹா பரிகீர்த்திதா ஸ்நானஜம் நிருபஷார்தூல பலம் வக்தும் ந சக்யதே. தர்ஷனாத் இந்த துங்கபத்ரா நதியை பார்த்தால், ஸ்பர்ஷனாத் அந்த நதியை போய் ஸ்பர்ஷம் செய்தால், பானாத் அந்த நதியை சேவித்தால், பாபஹா பரிகீர்த்திதா அந்த நதி நம்ம எல்லோருடைய பாப்பங்களை போக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி சுப்பிரசித்தமா இருக்கு. நம்ம ஒரு தடவையாவது அந்த துங்கா நதியை தரிசனம் செய்து, அதாவது துங்கா என்று அழைக்கப்படும் துங்கபத்ரா நதியை தரிசனம் செய்து ஸ்பர்ஷம் செய்து அதை சிறிதளவாவது சேவிக்க வேண்டும். சம்ஸ்கிருதத்துல ஒரு நல்ல அழகான வாக்கியம் இருக்கு, கங்கா ஸ்நானம் துங்கா பானம் அப்படின்னு. நாம் எல்லோரும் கங்கா ஸ்நானத்தை ஆச்சரணம் செய்யணும். அதை போலவே அந்த துங்கா நதியுடைய பானத்தை ஒரு முறையாவது நம்ம ஜீவனத்துல பண்ணணும். அது நம்ம எல்லாருடைய பாவத்தை போக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்றது. ஸ்நானஜம் நிருபஷார்தூல பலம் வக்தும் ந சக்யதே. இன்னும் அந்த துங்கா நதியில, அதாவது துங்கபத்ரா நதியில ஸ்நானம் செய்தோமே ஆனால் அது நம்ம எல்லோருடைய அந்த பாவங்களை போக்கி மிகப்பெரிய அனுகிரகத்தை செய்யக்கூடியதா இருக்கு. அதோடைய பலத்தை சொல்லவே முடியாத அளவற்ற பலத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அத்தகையதுதான் இந்த துங்கா நதி. அத்தகைய இந்த துங்கா நதியுடைய மகிமை ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. மேற்கொண்டு வரும் தொடரில் இந்த துங்கபத்ரா நதியுடைய சிறப்பு இன்னும் எவ்வாறு இருக்கு, இந்த துங்கபத்ரா நதியை போற்றி நம் தட்சிணாம்நாய ஸ்ருங்ககிரி சாரதா பீட்டத்துடைய 34வது ஜெகத்குருவாக விளங்கிய அனந்த ஸ்ரீ பூஷித ஸ்ரீ சந்திரசேகர பாரதி சுவாமிகள் துங்கா ஸ்தவத்தில் இந்த நதியுடைய சிறப்பை எவ்வாறு கூறியிருக்கின்றார்கள் என்பதை பற்றி அனுபவித்து ஆனந்தம் பெறலாம் என்று கூறி விடை பெறுகிறோம். நம சங்கராய். நமாமி சங்கரம் குரு